ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளில் மீண்டும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியா ஆவியானவர் என்ன நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அந்த விஷயத்தை உங்களோடு தியானிக்க தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இடையில் சில சமயங்களில் வரலான்னு நினச்சாலும் எனக்கு ஆண்டவர் தந்த சில சுவிசேஷ பணியினுடைய பிஸினஸ், ஆமாம், அதனால் வர முடியாமல் போயிட்டு இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருக்க உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நல்லது. நாம் எப்போதுமே ஆண்டவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு தேவன் அருளி இருக்கிற வார்த்தை தான் நமக்கு பிரதானமானது. இப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களில் நாம் என்ன படிக்கிறோம்னா, மத்தேயு 24, 37, 38 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வர காலத்தில் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முந்தின காலத்தில் பேழைக்குள் பிரவேசிக்கிறது வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தோம், பெண் கொண்டோம், கொடுத்தோம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகிறது வரைக்கும் உணர்வில்லாதிருந்தார்கள். அந்த வார்த்தை தான் என் முன்னால் நான் இப்போ தான் வந்து உட்காந்துருக்கிறேன். என்ன வார்த்தை சொல்லணும், நீங்கள் வந்த உடனே தான் நான் சிந்திக்கிறேன். உணர்வில்லாதிருந்தார்கள் என்ற அந்த விஷயம். ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகிறது வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். அப்போ மனுஷகுமாரன் வர காலத்திலும் நடக்கும். அதான் விஷயம். நாம் வாழுகிற உலகம், நல்ல கவனிங்க, இந்த வாழ்க்கை காலத்தில் நாம் வாழுகிற உலகம் நம்மை சரியான பாதையை அல்லது இந்த வாழ்க்கையை பற்றிய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி விளக்க செய்கிற ஒரு உலகம். நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கினான். அப்போ இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற பிசாசு. நீங்கள் வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அது ஏன் பழைய பாம்பு அப்படின்னு போட்டிருக்குன்னா, அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இடத்துல வந்து ஒரு பொய் வார்த்தை சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 17 படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? நீ சாகவே சாவாய். இப்போ பிசாசு அந்த வலு சர்ப்பம் சொன்ன வார்த்தை என்னது? 3:4 சொல்லுது. அந்த வார்த்தை 3:4 சொல்லுது, நீங்கள் சாகவே சாவதில்லை. பத்தியெல்லாம் நீங்கள் சாகவே சாவீர்கள், உங்களுக்கு அழிவு வந்துடும், நான் சொல்லி தான் நீங்கள் சாப்பிடணும் என்று கர்த்தர் சொல்ல, இங்கே இன்னொரு சக்தி நேர் எதிராய் பேசுகிறது. இங்கே தான் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். உண்மைக்கு புறம்பானதை, பொய்யானதை, பயனற்றதை, ஆபத்தானதை, அழிவுக்குரிய காரியங்களை சொல்லி நம்ப வைக்கிற, அதை ஏமாற்றி மோசடியாய் சொல்லி நம்ப வைக்கிற ஒரு காரியம் அங்கே ஆரம்பிக்கிறது. அப்படி அதில் அவர்கள் அதை ஏமாந்தார்கள். விளைவு எல்லா சாபத்தை அடைந்தார்கள் என்று நாம் செய்தியை எங்கே தொடர்ந்து பார்க்குறோம். மகிமை இழந்து விட்டார்கள், எல்லா சாபம் வந்துட்டு. உலகத்தை ஏமாற்றுகிற ஒரு வல்லமை,
உலகத்தை மோசம் போக்குகிற ஒரு வல்லமை. அந்த வல்லமையின் பிடியிலே மனிதர்கள் சிக்கியிருக்கிறார். இந்த வல்லமை அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கினான் என்ற வசனத்தில் இயேசுவின் மூலம் நமக்கு ஒரு நற்செய்தி, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நற்செய்தி சுவிசேஷத்தின் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் பாருங்கள், நமக்கு ஒரு பைபிள் இருக்குது, ஒரு இயேசு நாமத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. நானும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பல சூழ்நிலைகளிலே நான் நிற்கிறேன். இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் குருட்டாட்டம் பண்ணப்பட்ட நிலையிலேயே பல பிரிவுகள் பல ரீதியில் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி வேதத்தை கையில் வைத்திருக்கிற, இயேசு நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களையே குருட்டாட்டம் பண்ணுகிற ஒரு நிலை இருந்தால் மற்றவருடைய நிலைமை எப்படின்னு பாருங்கள். அப்போ அந்த சக்தியினுடைய நோக்கம் ஜனங்கள் கண்களை குருடாக்குவது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் மனதை குருடாக்குவது என்பது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது. இதே வார்த்தையை தான் நாம் முதல்ல வாசித்த வசனத்தில் உணராது இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? உணர்வு கிடையாது இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம், இங்கே என்ன நடக்குது? நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படித்தா, சங்கீதம் 90:12 என்ன சொல்லுது? எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். சங்கீதம் 90:12 சரிதானே? அது மோசே, தேவ மனுஷனாகிய ஊழியக்காரன் மோசே பாடின பாட்டு என்று போட்டிருக்கிறார்கள். இங்கே நல்ல கவனிங்க. எங்கள் நாட்கள்னால் என்னது? நம்முடைய வாழ்க்கை ஆயுசு. எங்களுடைய வாழ்க்கை ஆயுசு எத்தனை நாட்கள்? அதில் மேலே எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அதுதானே உண்மை? அதுதானே உண்மை? இங்கே பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம், சஞ்சலமே. அடுத்தது எங்களை நாட்கள்னு குறிப்பிடுகிறார். நாட்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்னா எனக்கு தெரியலை. இப்போ 80 வருஷம் உயிரோடு இருக்கிறதா கணக்கெடுத்தா நாம் 29,200 நாள் இங்கே உயிரோடு இருப்போம். அந்த நீங்கள் 365 × 80 கணக்கு போட்டு பாருங்கள். 365 இல்லையா ஒரு வருஷம்? அப்போ 80 கணக்கு போட்டால் 29,200 நாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மொத்தமே 80 வருஷமாக இருந்தால் 29,200 நாள் தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்போமா, அந்த கணக்கு வருது. இப்போ எத்தனை வருஷம் போச்சு? 50, 40, 50, 60ன்னு பல வருஷங்களை கடத்தி இருக்கிறான் இல்லையா? அப்போ அவ்வளவு நாளையும் குறைக்கணும் கணக்கு பார்த்து. இனி மிச்சம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதுதான் வாழ்க்கை பாருங்க, சரிதானே? இதுதான் வாழ்க்கை. இங்கே ஒன்றும் வருஷ கணக்கில் ஒன்றும் நம்ம சிந்திக்கல, நாட்கணக்கில் சிந்திக்க சொல்லியிருக்கு. ஆனால் யாராவது இதை சிந்திக்கிறார்களா? அப்படி சிந்திக்க முடியாமல் நீங்கள் யாக்கோபு 4:14 நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, ஒரு புகை போல் இருக்கிறதே இல்லையா? தேவனுக்கு சித்தமான நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்ன காரியத்தை செய்வோம்னு சொல்லணும் அப்படின்னு தான் யாக்கோபுன்னா இயேசுவின் சீடர்களில் ஒருத்தர் ஆதி திருச்சபை நாட்களில் விசுவாசிகளுக்கு இப்படித்தான் புத்தி சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக இந்த வசனத்தை கவனிக்கணும். நம்ம பழைய சபையில எல்லாம் அந்த 128ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இதை அடிக்கடி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்போ நம்ம தாத்தா பாட்டி ஆகிறது வரைக்கும் உயிரோடு இருப்போம், பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுவோம், அப்படி தான் அந்த வசனத்தை அர்த்தம் ஆகுது இல்லையா? அப்படி அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. அந்த வசனத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தனக்காக தெரிந்தெடுத்தார். அது லேவியர் 20:26 நீங்கள் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு உகந்தவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், என்னுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை கொடுத்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்த ஒரு காலம், அதுக்குன்னு ஒரு காலத்தை கொடுத்துருந்தார். எருசலேம் தேவாலயத்தை வச்சு தேவ பிரசன்னம் அங்கே இருந்து
அந்த காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் இந்த காரியங்கள், இந்த வசனம் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா என்ற வசனம் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் கர்த்தரையெல்லாம் ரொம்ப எரிச்சல் ஊட்டின சம்பவங்கள்லாம் வருது. ஒரு கட்டத்தில் தேவாலயத்தை தேவன் இடித்து போட்டாராம். அது எரேமியா 52, 12, 13 வசனத்திலே படிக்கலாம். அப்புறம் ஏசாயா 65:17 புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தின விலை நினைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு தான் இயேசு பரலோக ராஜ்ய செய்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போது அந்த பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நாம் அப்படியே இருப்போம், அதுபோல் இருப்போங்கிறது மாதிரி ஒரு கருத்தை பதிய வைக்கிறதை நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் யாக்கோபு சொல்லும்போது அப்படி சொல்லலை. நாளை நடப்பது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அல்ல இப்போ இயேசுவின் சீடர்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிபாரம், கிறிஸ்து மூலக்கல் என்று சொல்லக்கூடிய எபேசியர் 2:20 அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும்போது நாளை நம்ம இருக்கணுமா இருக்காண்டாமான்னு கர்த்தர் முடிவு செய்தால் தான் இருக்க முடியும். சரிதானே? இந்த உணர்வு நமக்கு வேணும். பல வேளையில் இந்த உணர்வு இல்லாமல் ஜனங்கள் புத்திகட்டத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியையும் தேடி விடுங்கள், அதுக்கு பிறகு மற்ற காரியத்தை பார்க்கலாம். மற்ற காரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே கடைசியாக வரலான்னு நினச்சா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியாது. உத்தரவாதம் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, நான் 50க்கு பிறகு பார்க்கலாம், 60 பிறகு பார்க்கலாம். 60 வரை இருப்போன்னு யாருக்கு இங்கே உத்தரவாதம் இருக்குது? உலகத்தினுடைய போக்கை பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பாருங்கள். ஐயோ, நம்பவே முடியாது. அதனால் ஒரு உணர்வற்ற நிலையை இந்த பிசாசு, நீ சாவ மாட்டாய், நீ இப்படியே இருப்பாய், இந்த சரீரம் வாடாது இதெல்லாம் உலக ஜனங்களை ஏமாத்துகிறது மாதிரி இப்போ ஆண்டவரை அறிந்த ஜனங்களை ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது எப்படி ஏமாற்றுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களிலே நம்ம படிக்க முடியும். அப்போ இந்த பூமி தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்டதுனால தான் இவ்வளவு கடினமான சூழ்நிலை இருக்கிறது இல்லையா? எவ்வளவு கடினம்! அந்நியதின பத்திரிகைகளில் வர்ற செய்தி, மீடியாஸில் வர்ற செய்தி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போயிட்டா கொள்ளாம் போல ஆகிடுது. ஆமாம், அப்படி தான். இந்த கொடுமைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தா நேரத்தை போயிட்டா கொள்ளாம்ங்கிறதான ஒரு எண்ணம் வந்துடுது. தேவ பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வருதான். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எழுதணும்னா, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய், அது 8:21, அது மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் மதர் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்ல இல்லையா? பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தவிப்பு. இந்த உலகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு, இந்த சாப சூழ்நிலையை விட்டு எப்போ ஆண்டவர்கிட்ட போவேன்? அல்ல இல்லையா? இதுதான் உண்மை. உண்மையாய் சிந்திக்கிறவர்கள் உலகத்தின் சூழ்நிலையை சிந்திச்சாச்சுன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட போனால் கொள்ளாமல். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 23, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் இல்லையா? இந்த சரீரத்தில் எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை இல்லையா? ஒரு தட்டுப்பட்டாலே, காலில் ஒரு தட்டுப்பட்டாலே பெரிய பிரச்சனை தான். அப்போது உண்மையாக சிந்திக்கும்போது இங்கே சந்தோஷப்படுவதற்கு ஏதாவது இருக்குதா? கொண்டாடுவதற்கு ஏதாவது இருக்குதா? இந்த உலகத்தில் கொண்டாடினவர்கள், ஆட்டம் போட்டவர்கள் எல்லாரும் போனார்கள், ஒரு மலர் வளையம், மலர் மாலை போட்டார்கள். இன்று காலையிலும் ஒரு மரண வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை, போய்விட்டு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து, வயசானவர்கள் தான் நிறைய மலர் மாலைகளை வாங்கி அங்கே வைத்திருக்கிறார். அவர்கள் இன்னொரு சூழ்நிலையை சேர்ந்தவர்கள். நான் இன்னொரு ஊழியக்காரராக போனோம். நிறைய மலர் மாலைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவ்வளோதான், அதனால தான் அடக்க நிகழ்ச்சி நடக்கும் என்ற சூழ்நிலை அது. அப்போ இவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து மலர் வாழையும் வாடிவிடும், மலர் வாழையங்களும் வாடிவிடும் இல்லையா? அப்படி நாம் எவ்வளவு நிலையற்றவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு சிந்தனை வர முடியாதபடி இந்த உலகத்தில் உணர்வு விளக்க செய்கிற ஒரு சக்தி,
செயல்படுகிறது. உணர்வு இல்லாதவர் சிலர், இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்களை பார்த்துருக்கேன். கடந்த நாளில் நாங்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். ஒரு மனுஷன் அவர் தண்ணி அடிச்சிருக்காருன்னு நினைக்கேன். அவருக்கு பைக்கை எடுக்க வந்திருக்காரு போல இருக்குது, மெயின் ரோடு பக்கம். அதில் அது அவருக்கு முடியாமல் நிதானம் தவறி கீழே விழுந்துட்டார். ரோட்டில் கிடக்கிறார். மெயின் ரோடு, ஹைவே ரோடு. அதுக்கு பஸ்ஸு கவனம் இல்லாமல் போனால் ஏறிடும். அப்போ என்னோட வந்த பாச சொன்னார், சரி அவன் தான் விழுந்துட்டான், மற்ற ஆளெல்லாம் தூக்கி கொஞ்சம் தள்ளியாவது போடக்கூடாதா? திடீர்னு பஸ்ஸு யாரு தெரியாதுக்கு ஒரு ஆள் கிடக்குது, அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகி போச்சு. இது மாதிரி அப்போ உணர்வு விளக்க செய்யக்கூடிய ஒரு காரியம் உள்ளே இருந்ததுனால நம்ம எங்கே விழுந்து கிடக்கோன்னே தெரியாமல் ஆகிவிடுகிறது. நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். இதுபோல் உலகத்தில் நம்ம உணர்வு விளக்க செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகியவர்கள் பிதாவினால் உண்டானவள் அல்ல, உலகத்தால் உண்டானவைகள். இப்போது நம்ம எல்லாமே அழிவுக்குரியதுன்னு தெரியுது. ஆனால் அழிவுக்குரிய காரியங்களை இந்த உலகம் எவ்வளோ கலர் அடிக்குது பார்த்தியலாம். இந்த உலகம் எவ்வளவு தூரம் கலர் அடிக்குது. இந்த உலகத்தை எத்தனை விதமாக லைட்டு போடுகிறார்கள். இனிப்போ கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டாட்டத்தில் நீங்கள் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண்ணில் வைக்கிறது தான். இதுக்கு முன்னே லைட்டில் வச்சவி எல்லாம் போயாச்சு. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கிறான். சீனி போட்டு காப்பி குடிச்ச முடியாது, எண்ணெய் ஊற்றி குழம்பு யூஸ் பண்ண முடியாது, உப்பு போடாத, புளி ஊற்றாத, 1000 பிரச்சனை மாறி மாறி. இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை, அதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு இடையில எத்தனை விதமான விருந்துகள் நடத்தாவ. இது யார் தின்னுட்டு போய் சோக்கடை தான் உண்டாக்கணும் இல்லையா? எத்தனை பாயசம், எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸாக போகிறது. அந்த சரி நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, இதை செய்யாண்டான்னு யாரும் நினைக்கல. இதெல்லாம் மண்ணுக்கு போகிறதுன்னு எந்த ரூபாயை போட்டு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவாக்கினத்துக்கு. கோயில்களில் கூட அலங்காரங்கள் எவ்வளோ செய்யாவே இல்லையா? அப்போ இதுக்கு பின்னணியில் ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அனாவசியமான செலவு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெடிக்கட்டா என்ன வைப்பாங்க, எங்கள் ஊரில் எல்லாம் வைப்பாங்க. அது பட்டாசு பட்டார் அது கொஞ்சம் லட்சங்கள் புகையாக போவோம். பட்டார்னு வெடித்து ஆளுகளுக்கு தூங்க முடியாது, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கஷ்டம் எல்லாம் உண்டாக்கி அது கொஞ்சம் லட்சத்தை வாரிக்கிட்டு போயிடும். இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? யாராவது யோசிக்காவளா? நம்ம ஏன் இப்படி செய்யும்? இதுக்கு நன்மை என்னது? சிந்திக்க முடியாதபடி இந்த உலகம் மனிதர்களை தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுக்கு அடிமையாக இருக்கிறாள். எப்படி ஒரு போதைக்கு அடிமைப்பட்டு விழுந்து கிடக்கிறானோ இது மாதிரி தான் மனிதர்கள் எல்லாரும் பல விதங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறாரு. பொய்யான காரியங்கள், மோசடியான காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அதுதான் உண்மை. பல ரீதியில் இருக்குது. இப்போ அந்த வீடுகளுக்கு டைல்ஸ் போடுறாவ இல்லையா, தரையில் எல்லாரும் வழுக்கி விழுந்து மண்டை உடைய தான். இப்போ எப்படி பழைய காலம் தரவாடு போகிற அளவாவது கிரிப் இருந்து எல்லாம் சர்ச்சில் போட்டு விட்ருக்கு கொள்ளாமா. சில சர்ச்சில் தரையிலே வெள்ளை டைல் போட்டு விட்ருக்கு. இது எப்படி நடக்குது? நான் ஒரு இடத்துல மலையில் போயிட்டு அவசரமாக போனேன். போய் டோர்மேட் போட்டிருந்து அதில் காலை இது பண்ணிவிட்டு நடந்து போனால் நான் நடந்த இடம் எல்லாம் சரி ஆகலை. வெள்ளை டைல் இல்லையா கொள்ளாமா. நானே நடந்துட்டு பார்த்தேன் கொள்ளாமே. மழையில் எனக்கு இதெல்லாம் நனைஞ்சு வந்துட்டேன். அப்படியே கலராக தெரியுது. பெருசங்கமாருக்கும் யோசனை கிடையாது, தரையில் வெள்ளை டைலில் போடணுமா? இந்த சரீரம் மண்ணில் இல்லையா கொண்டு வைக்கிது? அந்த யோசனையே இருக்காது போல இருக்குது. பிசாசு எங்கே? நான் யோசித்தேன், தரை கொஞ்சம் கிரிப் உள்ளதை போடுங்க. ஒரு காலுக்கு நடந்தால் போல் வயசான ஆளுகள் கொஞ்சம் கவனம் தருவோம். மலர்ந்து கிளவுளந்து இங்கே விழ மண்டை உடையாம் இல்லையா? சர்ச்சில் விழணுமா? பட்டியில் அதே மாதிரி கவனம் இல்லாமல் யாருன்னா வலிக்க கிளவுளந்துட போகிறோம். ஏன் இப்படி செய்யணும்? விலை கொடுத்து வினையை வாங்கணுமா? ஒரு இடத்துல அதே மாதிரி விட்டு படியில் யாரும் எல்லாம் விழுகாவ போகிறோம். அங்கே எழுதி போட்டிருக்கு, தரை வழக்கம் பார்த்து நடக்கும். எப்படி இருக்குது? அது ஒரு பழமொழி சொல்லாவே இல்லையா? பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுதுன்னு. அது மாதிரி உள்ள ஒரு காரியம் இல்லையா? இப்படி ஸ்லிப்பர் ஒரு கிரிப் உள்ளதை போட்டிருந்தா அந்த பிரச்சனை இல்லை, தரை வழக்கும். ஏன்னா நிறைய பேர் விழுந்து மண்டை உடஞ்சாச்சு. இனி என்ன செய்யுது? இப்படி பிசாசு
எந்த அளவு பிரசங்கிமா இருக்க மண்டைக்குள்ளே ஏறி இருக்குன்னு பார்த்துடுங்க. இல்லை இல்லை, ஆமாம், அவ்வளவு, ஆமாம், வஞ்சிக்கிறாவி தான். ஒரு யோசனை இல்லை, மறைக்க பண்ண முடியாது. அப்போ இவியல் நிலைமை எப்படி இருந்தால் மற்றவனுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் ஏதோ இதுதான் சொர்க்கம் மாதிரி போட்டுட்ருக்கு. பரலோகத்தை பற்றி இவன் சிந்திக்கப்படாது. இது எதுக்கு நடக்குதுன்னா, இந்த பூமியை அவன் சொர்க்கம்னு நினைக்கணும். அதுக்கு தான் இந்த மேஜிக் வித்தையெல்லாம் இப்போ சாசு காட்டுகிறான். பரலோகத்தை பற்றி நினைக்கப்படாது. அப்போ ஆவிக்குரியவர்கள் என்ன நினைக்கணும்? எப்பா இதெல்லாம் மண்ணுக்கு போகிறது, நமக்கு பரலோகத்தில் தான் எல்லாம் மேன்மையாக இருக்குது. அந்த உணர்வு வரணும். அப்போ உணர்வு வரணும்னா என்ன செய்யணும்? இங்கே உள்ளதெல்லாம் சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக வச்சுருக்கணும், அவசியத்துக்கு ஏற்ப. ஆகவே தான் இந்த ஆடம்பரம், பெருமை, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் நாம் சாவம் என்கிற உணர்வை மறக்கடிக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் அழிந்து கொண்டு வருகிறதுங்கிறது மறக்கடிக்கும்படியான ஒரு உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது அநித்தியமானது என்று நாம் சிந்திக்க முடியாத ஒரு குருட்டாட்டத்துக்குள் நம்மை கொண்டு செல்லுகிறது. நித்தியமானதை தேட முடியாதபடி அதை தடுத்து விடுது. புரியுதானு சொல்லுது. அடக்க ஆராதனைகளில் சமீபத்தில் ஒரு சில ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் இறந்து போனார். அவரில் அடக்கம் பண்ணது அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்காங்க. கோட்டு டை எல்லாம் போட்டு வச்சுருக்கு. எப்படி கோட்டு டை எல்லாம் போட்டாக்கும் பாக்ஸில் வச்சுருக்கு. இனி பூட்டி கொண்டு மண்ணில் வைக்கணும். எங்கே வர போயிருக்குன்னு பாருங்க. புறம்பான மனுஷன் அழித்து கொண்டு வருகிறான். மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுக்குரியது அழியாமை சுதந்திரிப்பதில்லைன்னு பிரசங்கிக்க வேண்டிய பாஸ்டர்மா இருக்க நிலைமையை பார்த்தீங்களா? அந்த அளவு அந்த உள்ளான மனுஷனை குறித்த சிந்தை இல்லை. சாகிறது வர இனி எங்கே போகிறது? மண்டல வைக்கிறது வரைக்கும் புறம்பான மனுஷனை, அழிவுக்குரிய மனுஷனை, உலகத்துக்குரிய காரியங்களை மேன்மையாய் பார்க்க அவருடைய மனக்கண்களை சாசுதானே குருடாக்கன. உணர்வில்லாமல் செய்கிற ஒரு வல்லமை தானே அவர்கள் அப்படி செய்தது. அப்படியே கடைசி வரைக்கும் இதிலேயே மயங்கி மண்ணில் வச்சாச்சு. இனி மறுமையில் என்ன கிடைக்கும்னு கேட்டால், இவர்கள் இங்கே நம்பினதும் சார்ந்திருந்ததும் ஒன்றும் அவர்களுக்கு கூட வராது. அல்லையோ, அவர்கள் பரலோக தேவனுக்கு பிரியமான காரியத்தை எவைகளை சிந்தித்தார்களோ, எவைகளை தேடினார்களோ, எவைகளை தக்க வைத்தார்களோ. நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில், லூக்கா 16:15 ஆண்டவர் சொல்வார், மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி சரியா? மனுஷருக்கு முன்பாய் மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாக இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் உலகத்தில் நான் பெரிய படிப்பாளியாக்கம் பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி வீட்டில் சுவரில் அந்த பட்டத்தை மாட்டி விடுவார். பரலோக தேவன் நீ நிறைய படித்தவனாக்குங்கிற மதிப்பு கொடுப்பாரா? பெரிய பணக்காரனாக்கன்னு பந்தா காட்டி எல்லாரும் பெருவட்டரே பெருவட்டரேன்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஊருக்காட்டு பாஷை. பெருவட்டரை மண்ணில் வச்ச பிறகு ஆத்மாவில் நீ பெரிய பெருவட்டனாக்கும், உன்னை நான் மதிக்கிறேன்னு தேவன் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள எந்த மரியாதையும் மதிப்பும் கண்ணை மூடின பிறகு வரப்போகிறது கிடையாது. அதனால இல்லையா மண்ணில் கொண்டு வச்சு புதைச்சி போடுவோம், பூட்டி போடுவோம். இல்லை இல்லையா, வந்திருக்கோன்னா வச்சுருக்கலாமே, வைக்கலையே இல்லையா? எல்லாம் அது வராதுன்னு தெரிஞ்சதுனால தானே மண்ணில் வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு கல்லை வச்சு, ஆமாம், பிறகு படத்தில் தான் பார்க்கணும். கலர் படம் மாட்டி விட்டுருது. இப்போ அதில் கல்லறையிலே அந்த ஆளுக்கு ஃபோட்டோவை கொத்தி விட்டுருக்காங்க. சரி, அவர் பையாச்சு, பட்டத்தில் இருக்கார், உலகம் அப்படியெல்லாம் காட்டுது. சரி, அப்போ இந்த அறிவு இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கிடையாது. அவங்க கூட்டத்தில் வந்து விசுவாசி இல்லைன்னா ஒரு ஊழியக்காரர் மாதிரி இருந்தாலும் மனசவ்வளம் பூமிக்குரிய சிந்தையில் அந்த உலகத்தின் அந்த மோசம் போக்குற வல்லமைக்குள்ளே பிடிப்பட்டு தான் கிடக்கிறாரு. இல்லையோ, அதனால தான் பிரசங்கி மாதிரிலாம் தலைக்கு டை அடிக்கிறாவா இல்லையா? 75 வருஷம் தாத்தா பிரசங்கி, பெரிய இன்டர்நேஷ்னல் பிரசங்கி, இயேசுநாதர் பிரசங்க மாதிரி தலைக்கு டை அடிச்சிருக்கார். ஏன் தலை நிறைக்கப்படாதா? அது பாவமா? என்ன சொல்லுதியே? முதிர் வயதுள்ளவருக்கு மகிமை அவருடைய நிறைன்னு வசனம் சொல்லுது. அப்போ யோசித்து பாருங்க, நாம யாரு? நம்ம இந்திய பிரதமர் அப்படி செய்யலையே. அவர் தாடி வச்சிருக்காரு, அவருக்கு தலைமுடியெல்லாம் நிறைச்சிருக்கு, அவர் செய்யலை. பெரிய உலக மனுஷரில் அப்படி செய்யலை. இவன் தேவை மனுஷங்கிறான், பரலோகத்தை பற்றி பேசுகிறான், இவன்கிட்ட தான் போய் படிக்கணுமா? இவருக்கு இன்னும் இந்த புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறதே,
என்கிற சிந்தை வரையில. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தில் மாம்சமெல்லாம் பொல்லை போல அதன் மகிமையெல்லாம் பொல்லின் போல இருக்கிறது, பொல் உலர்ந்தது உதிர்ந்தது. யாருக்கு எழுதியிருக்கு? அப்போ இவர்களை இயக்குவது அது மோசம் போக்குற ஆவிதானே, குருட்டாட்டத்தின் ஆவிதானே, பொய்யின் ஆவிதானே. அப்படி குருடாக்கப்பட்ட நிலையில் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். உணர்வு விளக்க செய்கிற ஒரு வல்லமை, அதான் உங்களோடு நான் பேச விரும்புகிற எனக்குள்ளே வருகிற காரியம், உணர்வு விளக்க செய்கிற காரியம். அப்போது எல்லாம் இதுக்குள்ளேயாகவும் கிடக்குது பாருங்க. ஆண்டவர் வரும்போது உணராதிருப்பார்கள். அல்லேலூயா. புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுலையும் கொண்டாடுகிறதுலையும் ஆதாமிய வாழ்காலத்திலேருந்தே கல்யாணம் நடக்கு. நான் கொஞ்சம் நேராக பேசணும். பைபிளில் பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எங்கேயாவது தேவாலயத்திலோ ஜப வீட்டிலோ திருமணம் நடத்தினார்கள் என்று எங்கேயாவது ஒரு குறிப்பை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. நான் யோசித்து பார்த்தேன். திருமணத்தை தேவாலயத்தில் பழைய ஏற்பாட்டில் நடத்தினதாகவோ புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு ஜபாலயத்திலோ ஜப வீட்டில் ஒரு குறிப்பும் கிடையாது நமக்கு. இல்லையா? அப்படி ஒரு காலம் இருது. எப்போ திருமணம் நடக்குது அது என்ன? அவர்கள் பழைய காலத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த குடும்ப சொந்தக்காரர்கள் வந்தாலே ஓகே, ஒரு வழக்கம். இப்போ சட்டப்படி நீங்கள் எல்லாரும் போய் அது கோயிலில் வச்சாலும் சரி, எங்கே வச்சு கல்யாணம் நடத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. மரியாதை எங்கே வந்து நீ பதிவு செய்யணும். எங்கே? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேரும் பாருங்க, அந்த பக்கம் 2 சாட்சி, இந்த பக்கம் 2 சாட்சி. அப்போ மொத்தம் எத்தனை? இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, மொத்தம் 6 பேர் வேணாம். எத்தனை பேர் வேணும்? இன்னைக்கு ஒரு திருமணம் தேவ சமூகத்தில் திருமணம் நடத்துறதுக்கு யாருமே வேண்டாம். ஆதாம் ஏவாள் அங்கே யாரும் இல்லை, அது தேவன் இணைச்சிட்டு அவ்வளோதான். அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டால் தீர்மானம் தான், முடிச்சு போச்சு. அதுக்கு இங்கே எழுதுறதும் பதிக்கிறதும் கிடையாது. இப்போ தான் எழுதி பதிச்சு ஏகப்பட்ட காரியம் செய்ததும் ஒன்றும் நிற்கலையே. எழுதி பதிச்சதும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான், எழுதி மாறுறதும் ரெஜிஸ்டர் நடந்துட்டு தானே இருக்குது. அதனால் அது இருக்கட்டும். ஸோ அதுக்கு தேவையில்லை. பின்ன உலகத்தில் ஒரு மரபு, ஒரு சேஃப்டி என்ன சில விஷயம் வச்சாங்க. ஸோ இவ்வளவு தான் தேவை. ஆனால் இப்போ திருமணம் எப்படி நடக்குது? என்னவெல்லாமோ அது இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தன்னுடைய உலகத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற மேடை தான் திருமண விழா. சரிதானே? நீங்கள் இந்த ஜப வீட்டுகளுக்கு கூட இப்போ எல்லா ஆடம்பரங்களும் ஜப வீட்டுக்குள்ளே வந்துடுது. முன்னால் எல்லாம் இங்கே வராது. ஆடம்பரம் காட்டணும்னாலே எங்கே போனோம்? கல்யாண வீட்டுக்கு போனோம். கல்யாண வீடுனாலே ஆடம்பரம் இல்லையா? எல்லாரும் தங்களை ஆடம்பரங்களை காட்டாதானே போடுறாங்க இல்லையா? கல்யாண பட்டு, திருமண பட்டுன்னு ஏன் போடுறாங்க? ஆடம்பரம் அங்கே தான் காட்ட முடியும். விழாக்களிலேயே எல்லா விழாக்களிலும் திருமண விழா தான் முழுமையான ஆடம்பர விழா. சரிதானே? அப்போ உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று 1 யோவான் 2:15 சொல்லுது. உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை யாக்கோபு 4:4 சொல்லுது. யாக்கோபு 1 கடைசி வசனம் 8 வசனத்தில் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளணும்னு வசனம் சொன்னா, இப்போ உலகத்தை எல்லாம் எங்கே கொண்டு வந்திருக்கு? கல்யாணம் வீட்டில் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் போனோம் இல்லையா? இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குதான்னு சொல்லுவேன். அப்போ உங்களை அந்த உலகத்துக்கு இழுப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தானே இது. இங்கே ஜப வீடுகளில் அப்படி பக்குவமாக இப்போ ஞாயிறாச்சும் வெள்ளை கட்டணும்னு எங்கேருந்தோ ஒரு உபதேசத்தை கொண்டு வந்திருக்கா, பெந்தேகோஸ்துக்கார கொண்டு வந்திருக்காவ. அப்படி எங்கேயாவது இருக்கா? இயேசுநாதர் சொல்லியிருக்காரா? அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது சொன்னாங்களா? ஆதி திருச்சபையில் உபதேசம் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. சரி, இல்லாட்டாலும் ஒழுங்காக பரிசுத்தத்துக்கு ஏற்ற உடையடியை சொல்லியிருக்கு, அதை செய்ய மாட்டாவ. ஆமாங்க, ஒரு இடத்துல ஒரு 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி. அப்போ பகல் வேளையில் அந்த பாஸ்டர் ஒரு அறிவிப்பு சொன்னார், மாலையில் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, எல்லாரும் வெள்ளை உடையில் வரணும். எப்படி வரணும்? வெள்ளை உடையில் வரணும். அப்போ நானும் சாயங்காலம் இருக்கேன், பார்த்துட்ருக்கேன். எல்லாரும் வெள்ளை உடையில் வந்தார்கள். பெரும்பாலானவர்கள் நகை அணிந்து கொண்டு வந்தார்கள். சரியா? நான் சொல்ல புரியுதா? வசனம் தாரேன், உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து விலையுறந்த வஸ்திரங்கள் உடுத்துக் கொள்வதிலாகிய பரம்பான அலங்காரம் நமக்கு அலங்காரமாக இராமல்
சாந்தமாக அமைதலுமாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள்னு எழுதியிருக்கு. இனி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதை அந்த பகுதி முன்னால் வந்ததுனால நான் பேசுகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 19 வசனம், அதே வசனம் வருது இல்லையா? மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து எடுத்துலாம் ஸ்ரீ வசனம் எத்தனை? 9. ஸ்ரீகளும் மயிரை பின்னலினாலாவது முத்து வண்டினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்கக்கூடாது. வசனம் இருக்கட்டு. இது இருக்குது, வசனம் இருக்குல்ல? எல்லாருக்கும் பைபிளில் இருக்குல்ல? இருக்குது. எங்கேயாவது வெள்ளை உடை கட்டணும்னு வசனம் இருக்கான்னு கேட்டால் வசனம் இல்லை. அதை நான் சொல்லித்தரேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், வசனத்தில் சொல்லி இருக்கிறத பிரசங்கிக்கு உபதேசம் பண்ணதுக்கு அந்த பிரசங்கியாருக்கு விருப்பம் இல்லை. வசனத்தை சொல்லாத காரியத்தை சொல்லி நீங்கள் இப்படி தான் வரணும் சொன்னாரா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னது நான் சொல்லியிருப்பேன் முன்னாலே. வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கி கொள்ளும்படி உனக்கு புத்தி சொல்லுகிறேன்னு ஒரு வசனம் இருக்குது. யார்கிட்ட வஸ்திரம் வாங்கணும்? இயேசுநாதர்கிட்ட வாங்கணும். அப்படி தானே அர்த்தம் சொல்லியிருக்கு. என்னிடத்தில் வாங்கி கொள்ளும்படி உனக்கு புத்தி சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரமா 14 18 3:18 சரியா? அப்போ பரலோகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை தான் இங்கே சொல்லியிருக்கு. என்னிடத்துல வாங்கணும்னா இயேசுவிட்ட வாங்கணும், கடையில் வாங்கி போடுக்க சொல்லலை இல்லையா? பிரசங்க மாதிரி எப்படி எல்லாம் மோசடி செய்யாவேன்னு பார்த்துடுங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வன் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் பரலோகத்தில். இதுவும் குணத்துக்கும் கிரியைக்கும் கனிக்கும் ஏற்றபடி கொடுக்கப்படுகிற மகிமை. அது வெளிப்படுத்தல் 19:8. சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. அப்போது கடையில் வாங்கின வன் வஸ்திரத்தை போட சொல்லல. ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பின் வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம் அவர் கொடுப்பார். இப்போ பிரசங்க மாதிரி பிரசங்கம் பண்ணது எப்படி? நீ வன் வஸ்திரம் எடுத்துக்கிட்டு வரணும். இது குருட்டாட்டம் தானே. எங்கே சபைக்குள்ளே நடந்துட்டுருக்கு. இப்படி எல்லாமே சத்தியத்துக்கு புறம்பான காரியங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி இங்கே வந்திருப்பாவ. அதனால் பிரசங்கியார் சொல்லிட்டாருன்னு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கட்டிட்டு வந்திருப்பாவ. கல்யாண வீட்டில் இந்த பார்ட்டிகள் எப்படி போய் நிற்கும்? நீங்கள் பார்த்துருக்குதீங்களா? சபைகளுக்கு வெள்ளை கட்டிட்டு போகிற பார்ட்டிகள் கல்யாண வீட்டில் எப்படி நிற்கும்னு நீங்கள் பார்த்துருக்குதீங்களா? அப்போ அந்த பேயை அவளை அங்கே இழுத்துட்டு போகுதா இல்லையா? சொல்லுங்கள். அந்த பேயை அங்கே இழுத்துட்டு போகுது. ஆமாம், அந்த பேய்க்கு எப்படியில் சிக்கியாச்சே. அப்போது இந்த கல்யாண வீடுகளும் கொண்டாட்டங்களும் விசுவாசிகளை உலகத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு சாத்தானுக்கு மன்றம் தானே, ஒரு விழா தானே. ஆமாம் ஆமாங்கிறேன். இல்லை நீங்கள் அங்கேயும் வெள்ளை கட்டிட்டு போட்டு பார்ப்போமே. போக மாட்டாங்க. இப்படி உணர்விளக்க செய்கிற ஆவி உலகத்தில் செயல்பட்டுருக்கு. அது ஒரு பக்கம் சபைகளுக்குள்ளே செயல்பட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உணர்வை இழந்துருவாவ. ஆவிக்குரிய உணர்வை இழந்துருவாவ, பரலோகத்துக்குரிய உணர்வை இழந்துருவாவ, நித்தியத்துக்குரிய உணர்வை இழந்துருவாவ, இது அழிவுக்குரியதாக்குங்கிறதான உணர்வை இழந்துருவாவ. ஹல்லேலூயா. அப்படியே போய் கடைசியில் செத்த சிங்கமாக மறிப்பார்கள். செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசின்னு எழுதியிருக்கு. இது சபைக்கும் ஜனங்களுக்கும் சம்பவிக்கிற காரியம். அப்போ இயேசுநாதர் வர்ற காலத்தில் எப்படி இருப்பாவலாம் ஜனங்கள்? இப்படி தான் இருப்பாவலாம். தாங்கள் இயேசுநாதரை சிலுவையில் அறையும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிற உணர்வு இல்லை இல்லையா? இதுபோல் உள்ள ஜனங்கள் தானே. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உணர்வோடு இருக்கணும். அதான் விஷயம். உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னு சொல்லுது உணர்வுள்ள ஆத்துமாக்களுடையது. அது மனசில் கொள்ளணும். உணராதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. நீங்கள் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்கக்கூடிய மனமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஊர்காட்டு பாஷையில் சொல்லாம இல்லையா, நாறுதும் மணக்குதும் தெரியாத ஜாதி பாஸ்டர் கொள்ளாமா? அப்போ நாறுது மணக்குதும் தெரியாத ஜாதிகளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டிய.
பரலோக ராஜ்யம் உணர்வுள்ள ஜனங்களுடைய ராஜ்யம். உணர்வுள்ள இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்து விடும், அந்தகாரமாகி விடும்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இதுதான் நமக்கு ஆவியானவர் தர்ற செய்தி. உலகத்தின் சூழ்நிலை இப்படி இருக்குது, அதுக்கு நடுவில் தான் நம்ம சிக்கி இருக்கிறோம். அந்த போதையில் நம்ம மயங்கி உணர்வை இழந்தா நம்முடைய ஆத்மாவின் நித்தியத்தை இழக்க வேண்டியிருக்கும். சரிதானே? ஆமாம், அதான் நான் சொன்னேன் இல்லையா, மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவும் பரலோக தேவனால் மேன்மையாக எண்ணப்படுவதில்லை. அது தலைகளாக இருக்கும். அதான் லூக்கா 16:19 ஐஸ்வர்யவான் லாசரு 2 பேரும் வாழ்ந்தார்கள். ஒருத்தன் ஐஸ்வர்யவான், பேரோடு புகழோடு மகிமையோடு மதிப்போடு மானியதையோடு வாழ்ந்தவன். இன்னொருவன் இது ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தவன். இப்போ கண்ணை மூடினப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இந்த பெருமையோடும் பேரோடும் புகழோடும் வாழ்ந்தானே, அவனை மலர் வளையத்தை வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அவன் போனது பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். எந்த மதிப்பும் இல்லாமல் தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் லாசரு ஆபிரகாம் பக்கத்தில் மேல் பாதாளத்தில் அல்லது பரதீசில் அன்றைக்குள்ள ஆபிரகாம் பக்கத்தில் இளைப்பாருகிறான். கண்ணை மூடும்போது நம்முடைய காட்சி தலைகளாக மாறுமுங்கிற உணர்வு கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கே இப்போ கிடையாது. அல்ல ஏதோ இங்கே இருக்கிறது மாதிரியே, அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லுவாவில்லை, அவனை ராஜாக்களின் கல்லறையில் வைத்தார்கள், இவனை எந்த கல்லறையில் வச்சா என்ன? அல்ல அங்கே அப்படி வரும், ராஜாக்களின் கல்லறையில் வைத்தார்கள், எந்த கல்லறையில் வச்சா என்ன? இந்த உணர்வே இல்லாத நிலையில் ஜனங்கள் வாழுகிறார்கள். மார்க் 8:36-37 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? உணர்வே இல்லை. இது 1ஆம் பாடம். ஸோ இந்த நிலைமையில் இதன் மத்தியில் நாம் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்க போகிறோம்? நீங்கள் உணர்வோடு இருந்தால் நல்லது, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை நிலையற்றது. ஒரு நித்திய ஜீவன் ஆண்டவர் தருவார். இந்த உலகம் கொடுக்குற மரியாதை அங்கே வராது. ஆமாம் என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும், அது யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அப்போ 2 மகிமை இருக்குது. ஒன்று மலர் வளையத்தில் கொண்டு வைக்கிற அந்த மோசடி மகிமை, இன்னொன்று தேவன் நித்தியமாய் கொடுக்கக்கூடிய பரலோக மகிமை. இப்போ நமக்கு எது வேணும்? நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்ல எப்படி வேணாலும் வாழலாம், அது உங்கள் இஷ்டம். அது மண்ணோடு மறைந்து போகக்கூடிய மகிமைக்கு வாழ போகிறீர்களா, இல்லை தேவனோடு நித்தியமாய் வாழ்ந்து அனுபவிக்கிற மகிமைக்கு வாழ போகிறலாங்கிறது நீங்கள் இங்கே தீர்மானிக்கணும். எங்களுக்கு தேவனோடு நித்தியமாய் வாழுகிற மகிமை வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த உலகத்தினுடைய இந்த மோசடி வித்தைகளுக்கு சரணடையக்கூடாது. அல்லேலூயா. எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? திரளான வேகம் போன்ற திரளான சாட்சிகளை நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தினுடைய மோசடி வித்தைகளையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு இருக்கிற இடத்துக்கு இயேசுவை நோக்கி ஓட கிடவோம். அல்லேலூயா. நீங்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவ்வளவு காலம் நீங்கள் ஒருவேளை உணர்வு இல்லாதவர்களாக வாழ்ந்திருக்கலாம், இந்த சிந்தனை உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அறிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நாம் சரீரத்தில் செத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் பாருங்க, பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. என்னது பிறந்த நாள்? ஒரு பிறந்த நாள் சொன்னால் கேக்கு வெட்டுவியா இல்லையா? அப்போ என்ன இவைய நினைப்பு என்ன தெரியுமா? ஒரு பிறந்த நாள் கொண்டாடிட்டா ஒரு வரியும் கூட பிள்ளைக்கு கூடிறான்னு கூடுமா? 10 வயசு 5 வயசான பிள்ளைக்கு நீங்கள் பிறந்த நாள் கேக்கு வெட்டினா 5 வரியத்தை வெட்டியாச்சுன்னு இல்லையா அர்த்தம்? குறைச்சாச்சுன்னு இல்லையா அர்த்தம்? 6ஆவது வயசில் கேக்கு, அதான் அந்த பழைய ஒரு கேக்கை வச்சு இப்போ 5 வயசு பிள்ளைன்னு வைங்க, 5 முழு திரையை கொளுத்தி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய ஊதி அணைக்க சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அநேகருக்கு தெரியாது, நான் சொல்லி தரேன். 5 வரியத்தை அணைச்சாச்சுன்னாக்க அர்த்தம். அல்ல 5 முழு திரையை அணைக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? 5 வரியத்தை அணைச்சாச்சு. 10ன்னா 10, 25ன்னா 25 வரியத்தை அணைச்சாச்சு. அப்போ 25 வரியத்தை அணைச்சதுக்கு கேக்கு. இப்படி மனுஷனுக்கு மண்டை போயிருக்க போச்சு. சாசு மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறது பேர்.
கேக்கு வெட்டுறதுனால யாராவது ஒரு வரியம் கூடுமா? ஒரு வருஷம் 35வது வருஷம் நல்வாழ்த்து சொல்லுறதுனால இந்த ஆளுக்கு ஒரு வருஷம் கூட்டுவாங்களா யாராவது? அப்படி ஏதாவது தியரி இருக்கா? எனக்கு தெரியல. இல்லை இல்லையா, வாழ்த்து நிறைய சொல்லி சொல்லி சீக்கிரமாக செத்து போயிருக்கா வாழும் எல்லாம். வாழ்த்து சொன்னது தான் மிச்சம். இவன் நினச்சிக்கிடுது நம்ம சாவாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் சாவாமல் இருந்துருவான்னு. அப்படி அர்த்தமா? அப்படி இருக்க மாதிரி தெரியல. கர்த்தர் வச்சா இருக்கலாம். இல்லை இல்லையோ, அது யோபு 34:14-15 தேவன் தம்முடைய முகத்தை மனுபுத்திரருக்கு விரோதமாய் திருப்பினால் தாவன் அவனுக்குள் வைத்திருக்கிற ஆவியை உயிரை இழுத்து கொள்வார். ஹலோ இல்லையோ, நாளை நடப்பா தெரியாது. இப்போ என்ன புரிஞ்சிய? ஆமாம் பிரசங்கியாரு, இவ்வளவு மோசடி உலகத்தில் இல்லையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொன்ன மாதிரி நம்ம தலையில் மிளகா அரைச்சி போட்டானுவளே, முட்டாளாக்கி தானே வச்சிருக்கு உலகம். புரியுதா அவங்களுக்கு எவ்வளோ முட்டாளாக்கி வச்சிருக்குன்னு? அந்த முட்டாளெல்லாம் அப்படியே அதில் ஒரு சந்தோஷம். நான் முட்டாளத்தனத்தில் நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நமக்கு தோணுது இப்படி இருக்கு, கண்ணு குருடாகி போச்சே தெய்வமே. இல்லை இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லுவார் பேதுரு, புத்தியற்ற மிருக ஜீவன்களை போலன்னு சொல்லுவார். அல்ல இல்லையா, புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல மனுஷன் மாறிவிட்டான். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே நடக்கிறான். அப்படி சங்கீதத்தில் வசனம் உண்டு. நம்ம என்ன செய்யணும் அதை கேட்போம். இந்த நாளில் நமக்கு ஒரு சரியான உணர்வு வரணும். பிசாசின் மோசம் போகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசால் மோசம் போன குருடாக்கப்பட்ட மனிதர்கள் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆமாம், வேடிக்கையாக இருக்கிறோம். பல வேளை அதுக்கு விரோதமாக நடந்துட்டா நம்ம வேடிக்கையாக பார்க்குறாங்க. ஏதோ அவங்க செய்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நிர்வாண தேசத்தில் உடை உடுத்தவன் பைத்தியக்காரன். கொள்ளம்மா, அங்கே யாரும் துணி போடல. ஒரு ஆள் நல்ல துணி, ஒரு கிறுக்கன் வந்திருக்கிறான், துணி போட்டவன் கிறுக்க. ஏன்னா அவங்க செய்கிறதில்ல, அவங்க மைண்ட் அப்படி ஆயிடுதுங்க. இருள் அடைஞ்சிட்டு குருடாகி போச்சு. அந்த காரம் எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு விலங்குகளை போல மனுஷன் மாறிட்டான். அதுக்கு நடுவில் நம்ம கிடக்கிறோம். அல்லோ, அதுக்கு நடுவில் கிடக்கிறோம். இதுதான் வார்த்தை. அதுக்கு நடுவில் இருக்கிறோம். 4 பக்கம் நெருக்கி கொண்டிருக்கிறது, சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை வளைந்து கொள்ளுகிறது. அது நடுவில் நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது மாதிரி கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே, எங்கே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு தனி தேசம் கிடையாது. பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமுள்ள குருடான மோசம் போக்குற சாத்தானுடைய வல்லமை நிறைந்த உலகத்தின் நடுவிலேயாக நம்ம வாழுவோம். நம்ம எப்படி வாழணும்? பரலோக தேவனுக்கு ஏற்ற மாசற்ற பிள்ளைகளாய் இல்லையா? ஆமாம், தேவன் மாசற்ற பிள்ளைகளாய், அவர்களுக்கு குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் இப்படி தானே செய்யணும். அவியலை மாதிரி இருக்கப்படாதா, மற்றவியலை மாதிரி போகப்படாதான்லாம் நினைக்காத. போகலாமே, போகலாம். எங்கே போவாய்? மலர் வளையத்துக்கு போவியா? நான் சொல்கிறேன், நேரு தான் பேசுவேன் சபையில். எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது. பிசாசு பொய்யன், அவனுக்கு தலையை எனக்கு நசுக்கணும். இல்லை இல்லையா, வலு சர்ப்பத்துக்கு தலையை நசுக்கணும்னா உள்ளதாக போட வேண்டியதா? எங்கள் சுற்றி வளைச்சி எனத்துக்கு அவ்வளோதான். எங்கே போவாய்? எங்கே போனார்கள்? அது இப்போ திருப்பி பாருங்கள், நீங்களே திருப்பி பாருங்கள். ஸோ இந்த வேஷத்தை விட்டு பரலோக தேவனுக்கேற்ற சிந்தை உள்ளவர்களாக இந்த நாட்களில் நாம் மாறணும். அல்ல நோவா காலத்தில் நடக்கிறது மாதிரி நடந்திருக்கோம். மற்றவெல்லாம் உணர்வெல்லாம் போயிட்டு இருப்பான். நீ உன் ஆத்மாவை கிடக்காத. எனக்கு சிந்தை அப்படி தான் சொல்லும். யார் என்ன செய்யட்டும், நான் என்னை பற்றி விழிப்பாக இருப்பேன். இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போட நான் இங்கே வரவில்லை. இந்த உலகத்துக்கு காவடி தூக்க நான் இங்கே வரவில்லை. எனக்கு ஒரு ஆத்மாவை தந்தார். அந்த ஆத்மாவின் நன்மைக்கேற்ப வாழும்படி தேவன் அனுப்பி வச்சிருக்கார். ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார்ல, வெளிப்படுத்தல் 22:12, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. இயேசுவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அது அப்போஸ்தலர் 10:41-42. சரி, அப்போ அவருக்கு முன்பு நிற்கணும். எனக்கு அதுதான் பிரச்சனை. இந்த பயவை ஒருத்தனை வரமாட்டான், சொந்தக்காரனை வரமாட்டான், சொக்காரன் வரமாட்டான். நீங்கள் ஒன்று புரியுங்க, இந்த உலகத்தில் வரும்போது நீங்கள் 10 பேர் சேர்ந்து தான் வந்தீங்களா? இல்லையே, தனியாக தானே வந்தியே. உலகத்தில் வாழ ஒரு கூட்டணி இருக்கும். அது கூட்டணி இருக்கும், கூட்டணி ஓட்டையும் நடக்குது. நம்ம பார்க்கலையாக்கா, மாறி மாறி நடக்கும். போகிற வேலை 10 கூட்டணியோடு தான் போவியளோ? கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு தான் போவியளா? யோசித்து பாருங்க. வந்ததும் தனியாக,
5-6 நாள் ஒரு நாடகம் இல்லையா? அப்போ சினிமாக்காரன் பாடியிருக்கான், அவனுக்கு நான் மெச்சுவேன். நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி நடக்குதம்மா, வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் நேரம் நெருங்குதம்மா, பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா, தாய் கொண்டு வந்ததை தாலாட்டி பார்த்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா. சாவர வேலை பாடுறான் வருதை, அந்த காட்சி அப்படி வரும் பார்த்தியலா? அவனுக்கு உணர்வு இருக்கு, இது ஒரு நாடகம் இங்கே நடக்கிறது. அவனுக்கு வேற தெரியாது, அவனுக்கு பரலோகம் ஒன்றும் தெரியாது. மற்றபடி பார்த்தா இது ஒரு வெறும் நாடகம். நமக்காக தான் சொல்லியிருக்கு இது ஒரு நாடகம், இந்த நாடகத்தில் நடிக்காதே, உன்னை படைத்த தேவனிடத்துக்கு போகிறதுக்கு புத்தி உள்ள மனுஷனாய் ஜீவிக்கிறதுக்கு வழியை பாரு. எதுக்கு இந்த நாடக கூட்டத்தில் சேர்ந்து நடிக்க போனோம்? இந்த வீணராக ஏன் போனோம்? நம்ம போட்டு இடத்துக்கு போயிச்சாருனாப்பா இல்லையா? நான் அதில் கவனமாக இருப்பேன், குறியாக இருப்பேன், விழிப்பாக இருப்பேன், யாரே மைண்டு பண்ண மாட்டேன். அல்ல எனக்கிட்ட பழகிற ஆளுகள்லாம் தெரியும். ஒருத்தரை ஒன்று இடத்துக்கிட்ட நான் மைண்டு பண்ண போகிறேன், எனக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். வாரியனா வா, நமக்கு போகலாம் சேர்ந்து. அதுதான் வரமாட்டீங்களே நீங்கள். இது நமக்கு கஷ்டம் பாருங்க. நமக்கு மீனை காட்ட வேண்டிய தலையை காட்ட வேண்டிய தலை காட்டுறோம், வாழை காட்டி இப்படி போகணும். பின்ன போ, அப்படியே போ, வாழை காட்டி தலையை காட்டி வாழ்க்கை முழுவதும் நடித்து முடிச்சிரு. உனக்குன்னு ஒரு ரியல் இமேஜ் கிடையாது. இந்த சினிமாவில் நடிக்கிறவர்கள் அப்படி தானே, எத்தனையோ காட்சி ஒவ்வொரு பாத்திரத்தை, இவனுக்குன்னு சொந்தமாக ஒரு வாழ்க்கை கிடையாது. நடிக்கிறதுலையே காலங்களை முடிச்சிடறான், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான்னு சொன்ன மாதிரி. இந்த நாடக மேடை மாதிரி உலகம் நடந்துட்டு இருக்கு. நாம் இங்கே நாடக மேடையில் வரவில்லை, நடிக்கவும் வரவில்லை. அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் அவரோடு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தகுதி அடையும்படி ஒரு தவண காலம் வச்சிருக்கு. இது நடிக்க வேண்டிய காலம் இல்லை, இது உலகத்துக்கு காவடி தூக்கிட்டு இருக்க வீணடிக்க வேண்டிய காலம் இல்லை. எல்லாம் முடித்த பிறகு ஐயோ நான் இழந்துட்டேன் முடிக்கணும். ஒரு சம்பவம் முன்னால் வருது. ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார், அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்திருந்தார்கள், தியாகி பென்ஷன் கொடுத்திருந்து, ஒரு வீடு கட்டி கொடுத்திருந்து, அதில் வயசான நிலையில் இருந்தார். நான் அவரை பார்க்க போனேன், அந்த பகுதியில் ஊழியத்துக்கு போனதுனால. அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா, பார்க்க போனோம். என்ன பார்த்தோன்னே உட்கார சொன்னார், உட்கார்ந்துருந்தோம். அப்போ அவர் சொல்லுவார், ராஷ்ட்ரீயம் ராஷ்ட்ரீயம், தேசியம் தேசியம், ஓடி 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 என் ஆயுளை வீணடித்து விட்டேன். இயேசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா எனக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கும். புரியுதானே சொல்லுது? எனக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கோம். என் ஆயுசை நான் வீணடித்து போட்டேன்னு சொல்லி அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் கண்ணாடி போட்டிருக்கிறாரு. இப்படி தாடி கன்னத்திலோடு இப்படி வலியுது, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வீணடிச்சிட்டேன். தியாகி பட்டம் கிடச்சதுங்க, பென்ஷன் கிடச்சிருக்கு, வீடு கட்டி கொடுத்துருந்தாலும் எல்லாம் போட்டுட்டு போகணுமே. இது யார் எடுக்க போகிறா? பார்த்தியல்லா, இப்போ தான் அவருக்கு வயசு காலத்தில் உணர்வு வருது. நமக்கு நல்ல காலத்தில் வரணும். அதனால தான் பிரசங்கி சொல்லுவான், எனக்கு அது கடைசி 14வது அதிகாரமா, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல, அதாவது மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு சென்று மண்ணானது பூமிக்கு திரும்பும் முன்பும் உன் சிருஷ்டிகரை உன் வாலிப பிராயத்திலே நினைக்க வேண்டும். அது அந்த பிரசங்கி கடைசி அதிகாரத்தில் வருது, அப்படி தானே? எத்தனை? 11 12 1 படிங்க. சரி. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பு, எனக்கு பிரியமானவள் என்று நீ சொல்லுகிற நாட்கள் வர்றதுக்கு முன்பு. சரி. 7ஆம் வசனம் படி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்பு அவரை ஒரு நல்ல காலத்தில் வாலிப பிராயத்தில் நினை என்று சொல்லி, அவன் பெரிய செல்வந்தனா, அறிவாளியா, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினானா, அவன் கண்டுபிடிச்சே சொல்லுகிறான். அல்ல, நமக்கு இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மோசடியான உலக சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பில், நீங்கள் பிலிப்பியர் 2:12 சொல்ல மாதிரி, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதில் இரவும் பகலும் கவனமாக இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் கவனமாக இருங்க. அல்ல, அப்போ உங்கள் காரியத்தை பொறுப்படுப்பார். ஒரு வசனம் படிக்கிறேன், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
இயேசுவோடு சஞ்சரிக்கிறவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். உலகத்தோடு சஞ்சரிக்கிறவர்களை நிச்சயமாக அழைத்து கொண்டு போக மாட்டார். உலக மனிதர்களோடு மரபுகளோடு சஞ்சரிக்கிறவர்களை அவர் அழைத்து கொண்டு போக முடியாது. அது மற்ற 6:20-21 உங்கள் மனசு எங்கே இருக்கோ பொக்கிஷம் அங்கே இருக்கும். உங்கள் இருதயத்தை அங்கே வைங்க. கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்கு மேலானவளை தேடுங்க, பூமிக்குரியவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட நாட்டமும் தேட்டமும் உடையவர்களாய் உணர்வு உள்ளவர்களாய் நோவா காலத்தை போன்ற இந்த காலத்தில் மற்ற ஜனங்களை போல நாம் வாரிக்கொள்ளாதபடி ஆண்டவர் வரும்போது நம்மை அழைத்து செல்லத்தக்கதாக நாம் ஆயத்தப்படணும். எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் வேணா ஒரு அவசியத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க. இல்லையா, ஒரு அவசியத்துக்கு பேருக்கு ஊருகா மாதிரி வேணா வச்சுக்கிட்டு எப்போதும் தேவ சித்தம் செய்யறதுல ஆண்டவரோடு நடக்கிறதுல மோசம் போக்குற இச்சைகளில் சிக்காமல் உங்களை ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள விழிப்பா இருந்தா உங்களுக்கு நல்லது. இது ஊழியக்காரர்களாகி எங்களுடைய கடமை. அல்ல நாங்கள் சொல்லுவோம், எங்களை காத்துக்கிடுவோம், நாங்க போய்விடுவோம். நீங்கள் எப்படி எங்க வந்து சேர பொருள் நீங்க தானே முடிவு பண்ணணும். உங்க பிரயாசம் தானே. இது உங்களை ஏமாத்துற வேற பலர் கவரிச்சு சொல்லி ஏமாத்துவாங்க. இது ஏமாத்து கூட்டம் கிடையாது. அல்ல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. இது அழிவுக்குரியது, எங்களுக்கு ஒரு அழியாம நித்தியத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோட இந்த காரியம் இங்கே நடக்கிறது. இந்த நாளிலே இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.